இம்பி இளம்பினை போலுங்கயிற்றனை நன்றி மகந்தனை யானை கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகேனே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். நன்றி. மாறுவேட சுற்றுகளுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் செல்வி சரண்யா மற்றும் திருமதி ரவீந்திரன் அவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் நமது நன்றிகள். அவரை தொடர்ந்து சனாதன தர்ம யுவ விழிப்புணர்ச்சி கழகத்தின் செயலாளரும் யோகா நிபுணருமான தினேஷ் அவர்களின் ஒரு சிறப்புரை கலாச்சாரம் காலத்தால் அழியாதது என்ற தலைப்பில் இங்கே சிறப்புரையாற்ற வருகின்றார். இன்று ஆறாவது நாள் எமது அறநெறி பாடசாலையில் நிகழ்வு நடைபெறும் நவராத்திரி விழாவுக்கு கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக மாணவர்களுக்கு எனது அன்பான காலை வந்தனங்கள். இச்சந்தர்ப்பத்திலே நான் தங்கள் அனைவருடனும் கலாச்சாரம் காலத்தால் அழிவதில்லை என்று ஒரு சிறு உரையை முன்வைக்க உள்ளேன். இந்த உரையை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது, கடந்த 5 நாட்களாக நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. நாம் ஆர்வத்துடன் வந்து கண்டு களிக்கிறோம். இருப்பினும் நிகழ்ச்சி மேடையில் அரங்கேறுவதை மட்டுமே நாம் காணுகிறோம். இதற்கு பின்னால் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள், நமது பாடசாலை அதிபர் திரு கோடீஸ்வரன் அவர்கள், நமது கழகத்தின் தலைவர் மருதை ரவீந்திரன் அவர்கள், இவ்வாறு பல நல விரும்பிகள் இந்நிகழ்ச்சியை முன்வைப்பதற்காக மிகவும் கடினப்படுகிறார்கள் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நான் கதைக்கு எடுத்துக்கொண்ட விடயம் கலாச்சாரம் காலத்தால் அழிவதில்லை. சற்று முன்பு கூட ஒரு சிறிய மாணவி எமது சமயத்தை பற்றி பெருமையாக கூறி சென்றார். எமது சமயத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் இது ஆரம்பித்த காலம் இதுவரை கண்டறியப்படவில்லை. எமது சமயத்தில் பல கலாச்சார விடயங்கள் இருந்தாலும் அதை ஏன் நாம் பின்பற்றுகிறோம், ஏன் கடைபிடிக்கிறோம் என்று தெரியாமல் நாங்கள் இதை வாழையடி வாழையாக எமது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த மாதிரியே செய்து கொண்டு போகிறோம். யாரும் இது ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று சொல்லி யோசிக்கிற சந்தர்ப்பம் குறைவு. இப்போ உதாரணத்துக்கு நாம் எமது ஆலய வழிபாடுகளை அறநெறி பாடசாலையிலோ இல்லாட்டி பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் கற்றறிந்திருப்போம். இதில் ஒரு சில விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், எமது கலாச்சாரங்கள் கூறுகின்ற விடயத்தை நன்கு அறிந்து இது ஏன் செய்யப்படுகிறது, எதற்காக செய்கிறோம் என்று தெரிந்திருந்தால் நாம் யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதை இப்படித்தான் செய்ய வேணும், இந்த முறையில் தான் பின்பற்ற வேணும் என்ற அவசியம் இல்லை. இதை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இல்லாட்டி யாருக்குமாவது சொல்லும் பொழுது இந்த விடயத்தை நான் எதற்காக செய்கின்றோம் என்ற முறைகளை சொல்லிக் கொடுப்பது சிறந்தது என்று எனது கருத்தாகும். உதாரணமாக, ஆலய வழிபாடு ஆகம முறைப்படி நாம் பின்பற்றி வருகிறோம். ஆலய வழிபாட்டின் விஞ்ஞான விளக்கமானது பலர் அறிந்திருப்பதில்லை. உதாரணமாக, நாம் ஏன் ஆலயத்துக்கு வர வேண்டும், ஆலயத்துக்குள்ள ஏன் நாங்கள் மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாது, ஏன் கருப்பு உடை அணிந்து போகக்கூடாது, ஏன் தலைமுடி விரித்து போகக்கூடாது என்ற விடயங்கள் பலருக்கு தெரியாது. இது தெரிஞ்சிருந்த அந்த தவறுகளை யாரும் செய்ய மாட்டாங்க. இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு உள்ளுக்கு வந்து பார்க்கும் பொழுது சில விஷயங்களை நாங்கள் எல்லாரிடமும் தனிப்பட்ட முறையில் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. இதில் போர்டு ஒன்று போட்டிருந்தாலும் பலர் பின்பற்றுறது குறைவு. ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு அதுக்கான சரியான அர்த்தம் புரிவதில்லை. அது ஆலயத்தை பொறுத்தளவில் ஆலய கோபுரத்தில் கலசம் வச்சிருக்கு. இயற்கையின் சக்திகளை உள்வாங்கி சிலைகளில் கீழே இருக்கிற மந்திர தகடுகள் மூலமாக பூசை வழிபாடு நடக்கும் பொழுது அச்சக்திகள், அதாவது ஒளி அலைகளும் மற்ற அலைகளும் உள்ளுருவி எமக்குள் சேர வேணும் என்பதற்காக இந்த ஆலய வழிபாடை நாங்கள் மேற்கொள்கிறோம்.